வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 7 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 7ல் மாலிகுலர் பயாலஜி அண்ட் ரீகம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதில் ஜீன் டெக்னாலஜி பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல் பார்த்துட்ருக்கோம். அதில் இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்தது காவிகள் என்றால் என்ன, மீளச்சேர்ந்த காவி ஒன்றை எவ்வாறு உருவாக்குறது, இந்த மீளச்சேர்ந்த காவி உருவாக்கின பிறகு அந்த காவியை எவ்வாறு நாங்கள் இன்சர்ட் பண்ணுறது, புகுத்துறது எப்படி, மாற்றம் செய்கிறது எப்படி, ஒரு விருந்து வழங்கி களத்துள்ளுக்கு புகுத்துறது எப்படி, அல்லது ஈக்குவலாகி களத்துள்ளுக்கு புகுத்துறது எப்படின்றது பார்த்தோம். இப்போ மீளச்சேர்ந்த காவியை நாங்கள் புகுத்திட்டோம். எங்கே புகுத்திட்டோம்? விருந்து வழங்கி களத்துக்கு. அப்போ புகுத்துறது ஈஸியான படியா, அப்படி கஷ்டமான படி. ஏன்னா 1 பில்லியன் அல்லது 1 மில்லியன் களம் இருந்தால் அதில் ஒரு களம் ஏற்கும். மீளச்சேர்ந்த காவியை ஒரு களம் மட்டும் வாங்கும், மிச்ச களங்கள் எல்லாம் வாங்காமல் இருக்கும் தானே. இப்போ நான் சொன்னது நல்லா விளங்கணும். அப்போ மாற்றம் நடந்திருக்கா இல்லையான்றதை நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ மாற்றம் நடந்த களங்களும் உண்டு, மாற்றம் இடம்பெறாத களங்களும் உண்டு. இப்போ மாற்றம் இடம்பெறாத களங்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்போமா இருந்தால் லெப்ல பெட்டிடிஷனில் எங்களோட சக்தி வேஸ்ட் ஆகும், நேரம் வேஸ்ட் ஆகும், இடப்பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ என்ன செய்யறது? இப்போ எங்கே மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எங்கே மாற்றம் நிகழலைன்றதை கண்டுபிடிக்கணும். உதாரணமாக இன்சுலின் ஜீனத்தை நாங்கள் புகுத்தணும், இன்சுலின் ஜீன் எங்கே போயிருக்கு, யாருக்கு போகலைன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ போனாலிருந்து போகாதால பிரித்து எடுத்துட்டு இப்போ இன்சர்ஷன் நடந்த புகுத்தல் நடந்த ஆளை மட்டும் அல்லது மாற்றம் நிகழ்ந்திருக்கு, ஏன்னா மீளச்சேர்ந்த காவியை வச்சிருக்கிறாரே அவரை நாங்கள் கண்டுபிடிச்சு எடுக்கணும். இப்போ சரியா? ரைட். அதுக்கு நான் என்னத்தை யூஸ் பண்ண போறேன்? மார்க்கர் ஜீன்ஸை யூஸ் பண்ண போறேன். என்ன ஜீன்ஸ்? அடையாளப்படுத்தும் பரம்பரைகளின் பயன்பாடு. அப்ப அடையாளப்படுத்தும் பரம்பரைகள் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதை அடையாளம் காண்றதுக்கு எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துறோம், அதான் கதை இன்னைக்கு. ஏன்னா அப்ப மாற்றம் நடந்திருக்கா நடக்கலையா, நடந்த களங்களை தனியாக வேறு பிரித்து அறிகிறது எப்படி? இந்த மார்க்கர் ஜீன்ஸை வச்சு, அடையாளப்படுத்தும் பரம்பரைகளை வச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இதான் இந்த மீளச்சேர்ந்த காவி. இதை நீங்கள் லெப்பில் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்க, ஏன்னா இந்த காவியில் இந்த இருக்குது எங்களுக்கு தேவையான டிஎன்ஏ துண்டம், விருப்புக்குரிய டிஎன்ஏ துண்டம். யோசிங்க, அதுதான் இன்சுலின் உற்பத்திக்கான டிஎன்ஏ துண்டம், பரம்பரை அலகு துண்டம். அதை புகுத்தி இதை நாங்கள் எதுளுக்கு புகுத்தணும், இதை எதுளுக்கு நாங்கள் மாற்றம் செய்யணும், விருந்து வழங்கிக்கு மாற்றம் செய்யணும். அப்போ மாற்றம் செய்யும் போது சில களங்கள் இதை ஏற்கும். அப்போ இது மாற்றம் நிகழ்ந்த களம், மாற்றம் நிகழ்ந்திருக்கு, விருப்புக்குரிய டிஎன்ஏயும் இருக்கு. இதுவும் மாற்றம் நிகழ்ந்த களம். வெக்டர் போயிருக்கு, காவி போயிருக்கு, ஆனால் எங்களுடைய விருப்புக்குரிய துண்டம் இல்லை பாருங்க தானே. இங்கே மாற்றமே நடக்கலை, இந்த இடம் எம்டியா இருக்கு. ஏன்னா இந்த காவியம் உள்ளுக்கு வந்திருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ இப்படி 3 விதமான அங்கிகளும் அந்த இடத்துல இருக்கும். எந்த இடத்துல? நீங்கள் டெஸ்ட் டியூப்ல தானே இந்த வேலையை செஞ்சுருப்பீங்க. டெஸ்ட் டியூப்ல இந்த விருந்து வழங்கிகள் இருக்கு. இப்போ நீங்கள் மீளச்சேர்ந்த காவி அந்த டெஸ்ட் டியூபுக்கு போடுவீங்க. என்ன பில்லியன் கணக்கில் பாக்டீரியாஸ் இருக்கும் அந்த டெஸ்ட் டியூப்ல, ஈக்குவலாகி பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ பில்லியன் கணக்கில் கொப்பி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் மீளச்சேர்ந்த காவிகள் இருக்கு, இப்போ மீளச்சேர்ந்த காவியை அதுலுக்கு நீங்கள் போடுறீங்க. போடும்போது சில ஆக்களுக்கு இந்த மீளச்சேர்ந்த காவி, எல்லா காவியும் மீளச்சேர்ந்த காவியாகவும் இருக்காது. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி தானே வெட்டிட்டு எங்கள் விருப்புக்குரிய டிஎன்ஏ துண்டத்தை போட்டுட்டு டிஎன்ஏ லிகேஸை போட்டு ஒட்டுனீங்களே, இந்த வேலையெல்லாம் நடந்தது தான் அந்த மீளச்சேர்ந்த காவி. மீளச்சேர்ந்த காவி இல்லாமல் சாதாரண காவிகளும் இருக்கலாம், சாதாரண காவியும் இதுக்கு வந்திருக்கலாம், மீளச்சேர்ந்த காவியும் வந்திருக்கலாம், காவி வராமல் சில பாக்டீரியாக்களும் இருக்கலாம். இப்போ இது 3லிருந்து இப்போ எனக்கு யார் தேவை? இவர் தான் தேவை. இவரை தனியாக பிரித்து எடுக்கணும், அதான் டாபிக். அதை தனியாக பிரித்து எடுக்கணும், அதான் டாபிக். இப்போ இந்த 3ஐயும் நாங்கள் வளர்க்க போகிறோம். இந்த 3ஐயும் ஒரு பெட்டி டிஷ்ல வளர்க்க போகிறோம். ஸோ 3ம் சமுதாயத்தை ஏற்படுத்தும். அப்போ இது ப்ளூ கலர் சமுதாயம் மீளச்சேர்ந்த காவி உள்ள களத்தின் சமுதாயம், பாக்டீரியா களத்தின் சமுதாயம். இந்த கிரீன் கலர் சமுதாயம்
காவி மட்டும் போன ஒரு சமுதாயம். இந்த ப்ளூ கலர் சமுதாயம் வந்து மாற்றமே நிகழாத பாக்டீரியா காலத்தில் சமுதாயம். இது மூணுல இருந்து எனக்கு யாரை பிரித்து எடுத்துக்கணும்? அந்த ப்ளூவை பிரித்து எடுத்துக்கணும், இந்த ப்ளூவை பிரித்து எடுத்துக்கணும். என்ன செய்ய போகிறேன்? அதான் டாபிக், ரைட்? அப்போ இந்த வேலை செய்கிறதுக்காக தான் எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மார்க்கர் ஜீன்ஸ் தேவை, இந்த மூணையும் பிரித்து எடுக்கிறதுக்கு. அடையாளப்படுத்தும் பரம்பரைகள் இப்போ தான் தேவைப்படுது இப்போ எங்களுக்கு, ரைட்? அப்போ இந்த வெக்டரை டிசைன் பண்ணும்போது, காவியை நாங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த மார்க்கர் ஜீனை நாங்கள் அதுக்கு இன்சர்ட் பண்ணணும். எதுக்கு? காவிக்கு. எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் பார்ப்போம். சரி, அப்போ இந்த மேலே சேர்ந்த காவியை நாங்கள் தயாரிக்க போகிறோம். சரியா? எங்கே தயாரிப்பாங்க? லேபில் தயாரிப்பாங்க. எப்படி? இந்த அடையாளப்படுத்தும் பரம்பரைகள் 2 வச்சு தயாரிப்பாங்க. பொதுவாக எஸ்டெரிச்சியா கோலாய் இருக்கு தானே, அதுக்கு பரம்பரைகளை புகுத்துறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற காவி PBr 322 அப்படின்னு சொல்லுவாங்க. PBr 322. சரியா? இப்போ அந்த PBr 322 இது லேபில் தயாரித்த PBr 322 தான். அப்போ இங்கே பாருங்கள், 2 மார்க்கர் ஜீன் வச்சுருக்காங்க. இந்த பர்பிள் கலரில் தெரிகிறதும் ஆரஞ்சு கலரில் தெரிகிறது. சரியா? 2 மார்க்கர் ஜீன்ஸ். என்ன மார்க்கர் ஜீன்ஸ்? இது எம்பிசிலின் ஒரு நுண்ணுயிர் கொல்லி இருக்கு. அந்த நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பியல்புடைய பரம்பரையிலக இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதே மாதிரி டெட்ராசைக்ளின் ஒரு நுண்ணுயிர் கொல்லி இருக்கு. அந்த நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பியல்புடைய பரம்பரையிலக இங்கே புகுத்திருக்காங்க. பொதுவாக பாக்டீரியாக்கள், டொமைன் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர் கொல்லிகளால் கொல்லப்படும். யூனிட் 3ல படிச்சிட்டீங்க. ஸ்ட்ரெப்டமைசின், குளோரைன் ஃபெனிகோல் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளினால் வளர்ச்சி நிரோதிக்கப்படும். ஸோ நுண்ணுயிர் கொல்லி யூஸ் பண்ணி யாரை கொல்லலாம்? நாங்கள் பாக்டீரியாஸை கொண்டுடுறாங்க. கொண்டுடலாம் தானே? ஓ, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டிசைன் பண்ணிட்டோம். என்னத்தை டிசைன் பண்ணிட்டோம்? காவியை டிசைன் பண்ணியிருக்கோம். என்னத்தை சேர்த்து? அந்த 2 மார்க்கர் ஜீனை வச்சு எம்பிசிலினுக்கான எதிர்ப்பியல்புடைய, எம்பிசிலின் ரெசிஸ்டன்ட், அதான் நான் ஆர் போட்டிருக்கேன். எம்பிசிலின் எதிர்ப்பியல்புடைய சரியா? எம்பிசிலின் எதிர்ப்பியல்புடைய பரம்பரைகளுக்கு இங்கே இருக்கு, டெட்ராசைக்ளின் எதிர்ப்பியல்புடைய பரம்பரைகளுக்கு இருக்கு, ரைட்? இந்த வெக்டரை எடுத்து எங்களுடைய விருப்புக்குரிய பரம்பரையாக புகுத்துறது. இதுக்கு விருப்புக்குரிய பரம்பரையாக புகுத்துறது. இந்தாங்க, நான் விருப்புக்குரிய பரம்பரை இந்த ப்ளூ கலரில் நான் புகுத்தி வச்சிருக்கேங்கண்ணே. விருப்புக்குரிய பரம்பரையாக நான் புகுத்தி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதைத்தான் யார்கிட்ட நான் அனுப்புறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாற்றம் செய்கிறது. ஈக்குவலாய்வுக்கு போகும், விருந்து வழங்கி காலத்துக்கு போகும். சில வேளை இது போகும், அல்லது இது போகும், அல்லது போகாமலும் இருக்கும். ஸோ 3 சமுதாயம் உருவாகும்னு சொன்னேன் நான். அந்த இருக்கு அந்த 3 சமுதாயம். அப்போ இது லைட் ப்ளூ கலர் உள்ளது, இது டார்க் ப்ளூ கலர் உள்ளது, கிரீன் கலர். அப்போ லைட் ப்ளூ தான் விருப்புக்குரிய DNA போன சமுதாயம். சரியா? அந்த கிரீன் கலர் வந்து வெக்டர் போயிருக்கு, விருப்புக்குரிய DNA போகலை. இந்த ப்ளூ வெக்டரே போகலை, காவியே போகலை. இந்த 3 சமுதாயம் இருக்கும் தானே? ஓ, அந்த 3 சமுதாயத்தையும் வளர்த்தெடுக்கணும் ஸ்டார்டிங்கில். அந்த பிளேட்டுக்கு சொல்கிறது மாஸ்டர் பிளேட் அப்படின்னு சொல்லி, மாஸ்டர் பிளேட்டை மெயின்டைன் பண்ணுறது லேபில். சரியா? ஓகே, இப்போ இந்த 3ல இருந்து எனக்கு யார் தேவை? இந்த இவர் தான் தேவை. யார்? லைட் ப்ளூ கலரில் இருக்கு, அதான் தேவை. அதை எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது? அதுக்கு தான் அந்த மார்க்கர். எப்படின்னு பாருங்க. அதுல இருந்து ஒரு சமுதாயத்தை எடுத்து, மாஸ்டர் பிளேட்ல இருந்து சமுதாயங்களை எடுத்து, மாஸ்டர் பிளேட்ல இருந்து நீங்க எடுப்பீங்க பாக்டீரியாஸை, இதுக்கு புகுத்துறது. இது ஒரு பெட்டி டிஷ் தான். நுண்ணங்கி வளர்ச்சிக்கு அவசியமான வளர்ப்பூடகங்களை உள்ளடக்கிய ஒரு பெட்டி டிஷ். அந்த வளர்ப்பூடகத்தில் எம்பிசிலின் போட்டிருக்கும். எம்பிசிலின் என்பது ஒரு நுண்ணுயிர் கொல்லி. அப்போ எம்பிசிலின் போட்ட வளர்ப்பூடகத்தில் யாருக்கு வளர முடியாதுன்னு சொல்லுங்க? அந்த காவி போகலையே, இந்த ப்ளூக்கு வளர முடியாது, காவி வரல தானே. ஸோ அவளும் செத்து போகும். அப்போ பேலன்ஸ் யார் நிற்பா? அந்த ப்ளூவும் இந்த க்ரீனும் இருக்கும். இப்போ அந்த ப்ளூல இருந்து இந்த க்ரீனை அகற்றணும். ப்ளூ தான் தேவை இப்போ எனக்கு. ஆனால் இந்த படத்தில் க்ரீன் மட்டும்தான் இருக்கு தானே, ரைட்? என்ன செய்ய போறேன்னு பாருங்க. இப்போ இந்த விருப்புக்குரிய DNA புகுத்தினே புள்ளில் என்ன DNA புகுத்துற இடத்துக்கு என்ன பேர் சொல்றோம் நாங்க? அல்லது DNA வெற்ற இடத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? மட்டுப்படுத்தல் மையம். ஞாபகம் இருக்கா? மட்டுப்படுத்தல் தானம் அல்லது பிளவு மையம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு தானே, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வெற்ற இடம் அவங்க அழகா டிசைன் பண்ணுவாங்க.
இந்த ஜீனில் டெட்ராசைக்ளின் இருக்கே, டெட்ராசைக்ளினுக்கான தொடரி தான் இந்த ரெட் ஃபுல்லா, டெட்ராசைக்ளினுக்கான தொடரி தான் இந்த ரெட் ஃபுல்லா. அந்த இதுக்கு இடையில தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கும். சொல்ற விளங்குதா? டெட்ராசைக்ளின் ஜீன் அந்த சீக்வன்ஸ் இருக்குமே, டிஎன்ஏ சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்க்கு இடையில தான் நாங்கள் என்னத்தை புகுத்த போகிறோம், இந்த விருப்புக்குரிய டிஎன்ஏ புகுத்த போகிறோம். கதை விளங்குச்சா? ரைட். அப்போ அதை வெட்டி எங்கள் விருப்புக்குரிய டிஎன்ஏ புகுத்தியாச்சு எங்கன்னா டெட்ராசைக்ளின் ஜீன் இருக்கிற இடத்துல. ஸோ டெட்ராசைக்ளின் ஜீன் இல்லாமல் போயிடுச்சு இப்போ. ஸோ டெட்ராசைக்ளினுக்கு எதிர்ப்பியல்பை காட்டுமா அந்த ப்ளூ கலர்? காட்டாது. டெட்ராசைக்ளினுக்கு எதிர்ப்பியல்பை காட்டுமா அந்த ப்ளூ கலர்? காட்டாது. இப்போ விளங்குதா? ஸோ ப்ளூ கலர்லாம் செத்து போயிடும் டெட்ராசைக்ளின் எதிர்ப்பியல்பு கொண்ட வளர்ப்புடத்தில் வளர்ப்பீங்களா இருந்தா. அப்போ கிரீன் கலர் தான் இருக்கு. கிரீன் கலர் எனக்கு தேவையில்லை, கிரீன் கலர் தேவையில்லை. ஏன்னா ரைட். இப்போ என்ன செய்யறது? இப்போ ஒரு இடத்துல வெட்டினா டெட்ராசைக்ளின் செயற்பாடு இல்லாமல் போயிருக்கும். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாஸ்டர் பிளேட் இருக்கு தானே, மாஸ்டர் பிளேட்ல ப்ளூ கலர் சமுதாயத்தை தேடி பிடிக்கிறது நுணுக்கு காட்டிலாம் வச்சு. அப்போ நுணுக்கு காட்டில பார்த்து ப்ளூ கலர் சமுதாயத்தை மட்டும் வளர்த்து எடுத்துக்கிட்டா எங்களுக்கு இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பரையில் கிடைச்சிருமா இல்லையா? கிடைச்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ பெருக்கிக்கணும், மல்டிபிள் செட் எடுத்துக்கணும், மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கணும். சரியா? இதுதான் கதை. இது இல்லாமல் இன்னும் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. நாங்கள் புகுத்தின என்னத்தை கண்டுபிடிக்க, புகுத்தல் அல்லது இன்சர்ஷன் எங்கே நடந்திருக்குன்றதை பார்க்க. சரியா? இன்சர்ஷன் எங்கே நடந்திருக்குன்றதை பார்க்க. எப்படி தெரியுமா? இந்த ஆம்பிசிலின் எதிர்ப்பியல்புடையது ஓகே. சரியா? ஆம்பிசிலின் எதிர்ப்பியல்புடையது ஓகே. நாங்கள் இந்த டெட்ராசைக்ளின் எதிர்ப்பியல்புள்ள ஒரு ஜீனை புகுத்தணும் தானே காவியை டிசைன் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக லெக்ஸி இந்த எப்படி ஒரு ஜீன் இருக்கு பிள்ளைகள், லெக்ஸி ஜீன் ஒன்று இருக்கு. சரியா? லெக்ஸி ஜீன் ஒன்று இருக்கு. இந்த லெக்ஸி ஜீன் என்ன செய்யும்னா லெக்டோஸை சமிபாடு அடைய செய்யும். சரியா? எங்க அந்த வளர்ப்பூடத்தில் உள்ள லெக்டோஸை சமிபாடு அடைய செய்யும். அப்ப லெக்டோஸ் சமிபாடு அடைய செஞ்சா அந்த சமுதாயம் மட்டும் கவனிங்க, லெக்டோஸை சமிபாடு அடைய செஞ்சா அப்ப அந்த அந்த லெக்ஸி ஜீன் இருக்கு தானே, இந்த லெக்ஸி ஜீனை நீங்க புகுத்திருப்பீங்க தானே, புகுத்திருப்பீங்க. யாருக்கு? அந்த விருந்து வழங்கி காலத்துக்கு புகுத்திருப்பீங்க. அப்ப இந்த லெக்ஸி ஜீனை புகுத்தியாச்சு. அப்ப இதுதான் அந்த லெக்ஸி ஜீன் எடுங்க, இந்த லெக்ஸி ஜீன்ல தான் விருப்புக்குரிய பரம்பரையில புகுத்துறது. அப்ப நீங்க மேல சேர்ந்த காவி டிசைன் பண்ணிருப்பீங்க தானே, மேல சேர்ந்த காவியில லெக்ஸி ஜீன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதை வெட்டி அந்த இடத்துல தான் நீங்க விருப்புக்குரிய டிஎன்ஏ போட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஓ, அப்ப லெக்ஸி ஜீன் ஆக்டிவ்ல இருக்குமா இன்ஆக்டிவ் ஆயிருமா? இன்ஆக்டிவ் ஆயிரும் தானே. ஏன்? அந்த லெக்ஸி ஜீன் சிவப்புன்னு எடுங்களே, நீங்க லெக்ஸி ஜீன்ல தான் வெட்டி ப்ளூ கலர் ஜீனை போட்டீங்க, விருப்புக்குரிய டிஎன்ஏ போட்டீங்க. அப்ப லெக்ஸி ஜீன் ஆக்டிவ்ல இருக்குமா இன்ஆக்டிவ் ஆயிருமா? இன்ஆக்டிவ் ஆயிரும். ரைட். அப்ப நீங்க இதை புகுத்துவீங்க நோப்பம் யாருக்கு? விருந்து வழங்கி காலத்துக்கு ரைட் புகுத்தல் நடந்துருச்சு. மேலே சேர்ந்த காவி உள்ள விருந்து வழங்கி களமும் இருக்கும், மேலே சேர்ந்து காவி இல்லாமல் இந்த லெக்ஸி ஜீன் மட்டும் உள்ள காவியும் இருக்கும், அல்லது காவியே இல்லாமல் இருக்கும். 3 சமுதாயம், திரும்பவும் 3 சமுதாயம். அப்போ அந்த சமுதாயத்திலிருந்து இந்த ப்ளூவை வேறுபடுத்துறதுக்கு என்ன செய்யறது? ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் உள்ள பெட்டிடிஸில் நீங்கள் வளர்ப்பீங்களா இருந்தால் ரைட், இவங்க 2 பேர் இருப்பாங்க. விளங்குதா? இவங்க 2 பேர் இருப்பாங்க. இப்போதான் கதை மாகஜின்ட அழகான கதைங்க வெளியே வரும் பாருங்க. அந்த லெக்ஸி ஜீன் இருக்கிற பாக்டீரியா என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம்? லெக்டோஸை சமிபாடு அடைய செய்யும்டா. லெக்டோஸை சமிபாடு அடைய செஞ்சா அந்த சமுதாயம் ப்ளூ கலரா மாறும். பெட்டிடிஸ்ல பார்த்தா ப்ளூ கலரா தெரியும். லெக்ஸின் இல்லாத சமுதாயம், அந்த சமுதாயம் தானே தேவை எனக்கு, அங்க தானே இன்சர்ஷன் பண்ணோம். ஏன்னா அப்ப லெக்ஸி ஜீன் இல்லாத சமுதாயம் ஒயிட் கலரா அங்கே பச்சா இருக்கும். அப்ப அதுதான் தேவை எனக்கு, ஈஸியா பிக் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ மார்க்கஜீன் யூசஸ் விளங்குச்சு தானே. ஓகே, பாருங்க பிள்ளைகள், இந்த ப்ளூ கலர் சமுதாயம் எல்லாம் லெக்ஸி ஜீன் இருக்கிறது. ஸோ எங்கட புகுத்திய டிஎன்ஏ இருக்கா, விருப்புக்குரிய டிஎன்ஏ இருக்கா? அதில் இல்லை. ஒயிட் கலர் சமுதாயம் தெரியுதா? இந்த ஒயிட் கலர் சமுதாயம் தெரியுதா? அதில் லெக்ஸி ஜீன் ஆக்டிவ் இல்லை. அப்படின்னா என்ன? அதை பிரேக் பண்ணி தான் அந்த இடத்துல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை போட்டிங்க, அந்த இடம் தான் வெட்டி திறக்கப்பட்டுச்சு, விருப்புக்குரிய டிஎன்ஏ அங்கே தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க. ஸோ லெக்ஸி ஜீன் இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்து அவரை நீங்கள் வளர்ப்பீங்களா இருந்தால் உங்களுடைய விருப்புக்குரிய டிஎன்ஏ அங்கே இருக்கு. ஸோ பெருகும்.
கதை முடிச்சு. வாசிப்போம். அப்ப அடையாளப்படுத்தும் பரம்பரைகளின் பயன்பாடு மீளச் சேர்ந்த பிளாஸ்மிட் காவியினால் விருந்து வழங்கி கலங்களில் நடைபெறும் மாற்றத்தின் வினைத்திறனான மிகவும் குறைவானது. ஏற்காதே ஏன்னா ஏற்காது. விருந்து வழங்கி களம் அப்படி ஒரு தடையை காட்டும். ஏன்? வெளியிலிருந்து வர்ற களம் சாத்தியமான கெடுதியான விளைவுகளை அந்த பாக்டீரியாவுக்கு ஏற்படுத்துறதால. ரைட். அதாவது மாற்றப்பட்ட விருந்து வழங்கி களம் ஒன்று இருப்பின் அங்கே மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான களங்கள் மாற்றப்படாமல் இருக்கும். 1 மில்லியனுக்கும் மேல மாற்றப்படாத களங்கள் இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் வளர்த்தெடுக்கிறது பொருத்தமில்லை. ஏன்னா பொருத்தமான ஊடகம் ஒன்றில் மாற்றப்பட்ட களங்களும் மாற்றப்படாத களங்களும் சமுதாயத்தை தோற்றுவிக்கும். ஆனால் இவற்றை வேறு பிரித்து அறிய முடியுமா? இயலாது. வேறு பிரித்து அறிய முடியாது. ஸோ அதை வேறு பிரித்து அறிகிறதுக்கு நாங்கள் டிசைன் பண்ணுறோம். இப்போ காவியை லேப்ல டிசைன் பண்ணுறோம். எனவே சில வகையான அடையாளப்படுத்தும் பரம்பரைகள் முளைவகை பெருக்கமுறும் காவிகளினுள் வடிவமைக்கப்பட வேண்டும். டிசைன் பண்ணணும் நீங்க. இப்ப இதனால் மாற்றப்பட்ட களங்களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சில சமுதாயங்களை மாற்றப்படாத களங்களின் சமுதாயங்களிலிருந்து சோதித்து வேறுபடுத்த இயலும். விளங்குதாக? மிக பொதுவான அடையாளப்படுத்திகள் என்ன? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்புள்ள பரம்பரைகள் ஆகும். விருந்து வழங்கி களம் குறிப்பிட்ட நுண்ணுயிர் கொல்லிக்கு உணர்திறன் உடையது. எனவே குறிப்பிட்ட அந்த நுண்ணுயிர் கொல்லி கொண்ட ஊடகத்தில் அது வளர்ச்சி அடையாதே கொள்ளும். ஏன்னா காவியானது நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்புள்ள பரம்பரைகளை காவுறதால விளங்குதா? அப்ப அந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வச்சிருக்கு, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வச்சிருக்கு. ஸோ ஆம்பிசிலினை யூஸ் பண்ணி அந்த காவியை கொண்டிருக்கின்ற நுண்ணங்கியை அழிக்க இயலாது, விருந்து வழங்கி அழிக்க இயலாது. காவியானது நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பியல் பரம்பல்களை காவுவதால் நுண்ணுயிர் கொல்லி உள்ள ஊடகத்தில் மாற்றப்பட்ட களங்கள் வளர்ச்சி அடையும். மாற்றப்படாத களங்கள், மாற்றம் நிகழாத களங்கள் வளர்ச்சி அடையாது. இவ்வாறான அடையாளப்படுத்திகள் மாற்றப்பட்ட களங்களின் வளர்ச்சியை மட்டும் அனுமதிக்கும். சரியா? அனுமதிப்பதால் தேர்ந்தெடுப்பதற்கான அடையாளப்படுத்திகள் அது அழைக்கப்படும். என்ன அழைக்கப்படும்? குறிகள் என அழைக்கப்படும். அந்த ஜீன்ஸுக்கு தான் பேர் அடையாளப்படுத்திகள், மார்க்கர்ஸ். இங்கே தீர்க்கப்பட வேண்டிய வேறொரு பிரச்சனையும் உண்டு. என்ன? மாற்றம் என்பதற்கு அங்கு புகுத்தல், இன்சர்ஷன். அந்த இன்சுலின் ஜீனை நீங்க புகுத்துனீங்க, அப்ப மாற்றம் நடந்த களங்கள் எல்லாமே இன்சுலின் ஜீனை வச்சிருக்கா? இல்லையே. ஏன்னா வெக்டர் போயிட்டா மாற்றம் அது இல்ல. மாற்றம் தான், புகுத்தல் நடந்திருக்கா? இல்ல. சரியா? ரைட். அப்ப மாற்றம் என்பதற்கு அங்கு புகுத்தல் நடைபெற்றது என்ற அர்த்தம் அல்ல. அனைத்து காவிகளும் மீளச் சேர்ந்த விருப்புக்குரிய பரம்பரைகளை கொண்டிருக்காது. நீங்க மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட், அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட். அப்ப மாற்றம் நிகழ்ந்த பிறகு சகல காவிகளும் மீளச் சேர்ந்த விருப்புக்குரிய பரம்பரைகளை கொண்டிருக்குமா? நோ, கொண்டிருக்காது. அப்ப காவிகளை மட்டும் கொண்ட சமுதாயத்தில் இருந்து புகுத்தப்பட்ட காவிகளின் சமுதாயத்தை அடையாளம் காண, புகுத்தப்பட்ட காவிகளின் சமுதாயம், அந்த விருப்புக்குரிய டிஎன்ஏ கொண்டிருக்கிற காவி உள்ள சமுதாயம் அடையாளம் காண வேறொரு அடையாளப்படுத்தி தேவை. வேறொரு அடையாளப்படுத்தி அதை தான் நாங்கள் டெட்ராசைக்ளின்னு சொன்னோம். டெட்ராசைக்ளின் சொன்னோம், அல்லது லக்ஸி ஜீன்னு சொன்னோம். புகுத்தலின் காரணமாக பாருங்க, அந்த டெட்ராசைக்ளின் ஜீனத்தனை வெட்டித்தனை அங்கே புகுத்துறோம், அல்ல லக்ஸி ஜீனை வெட்டித்தனை அங்கே புகுத்துறோம். புகுத்தலின் காரணமாக மடங்கு முளை வகை பெருக்கத்தானத்தில் அமைந்துள்ள 2வது அடையாளப்படுத்தி என்ன செய்யப்படும்? இன்ஆக்டிவ் ஆயிரும், தொழிற்பாடற்றதாயிரு. நீங்க தான் வெட்டுறீங்களே, வெட்டி அங்கே தானே போடுறீங்க. ஸோ இன்ஆக்டிவ் ஆயிரும். இல்லைங்களா? அவ்வளோதான் சொல்லியிருக்கு. சரியா? உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் அந்த மாஸ்டர் பிளேட் கதெல்லாம் சொன்னேன் நான், லக்ஸி ஜீன் கதெல்லாம் சொன்னேன். ஓகே, ரைட். அடுத்த டாபிக், முளைவகை பெருக்கம் செய்யும் காவியொன்றில் காணப்பட வேண்டிய அவசியமான இயல்புகள் என்னென்ன இருக்கணும்? ஒரு குளோனிங் வெக்டர்ஸ்ல காணப்பட வேண்டிய இயல்புகள், அவசியமான இயல்புகள் என்னன்னு பார்ப்போமே. ஒன்று எம்சிஎஸ், மடங்கு முளைவகை பெருக்கத்தானம். மடங்கு முளைவகை பெருக்கத்தானத்தில் தான் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி கட் பண்ணுவீங்க. இந்த அப்போ இங்கே ஆம்பிசிலின் ரெசிஸ்டனுக்கான, அப்போ இங்கே ஆம்பிசிலினுக்கான எதிர்ப்பு இயல்புள்ள பரம்பரைகள் இங்கே தான் நாங்கள் புகுத்துவோம். ஸோ அந்த இடத்துல மடங்கு முளைவகை பெருக்கத்தானம் இருக்கு. ஸோ நீங்கள் சில வேளை உங்களோட விருப்புக்குரிய டிஎன்ஏ இந்த இடத்துல புகுத்துனீங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடும். நம்ம அங்கே வெட்டி தானே போடணும். ஓகே, இங்கே தான் என்ன இருக்கு? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. அதில் தான் HIN3, BAM H1, SAL1 எல்லாம் செயல்படுது. சரியா?
ஸோ நாங்கள் இங்கே தானே அந்த விருப்புக்குரிய டிஎன்ஏ போட்டோம். ஸோ டெட்ராசைக்கிளின் ரெசிஸ்டன்ட் பரம்பரையில் இன்ஆக்டிவ் ஆயிரும் இல்லையா? இன்ஆக்டிவ் ஆயிரும். இந்த பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுற காவி PBr 322, அதில் 4363 பேஸ் பேஸ் இருக்கு. என்ன மூலச்சோடிகள் இருக்கு, மூலச்சோடிகள் அடினின் தைமின் அந்த மூலச்சோடிகள் இருக்கு. அப்போ அவசியமான இயல்புகளை என்னென்ன இயல்புகள் இருக்கணும்? அப்போ மடங்கு முளை வகை பெருக்கத்தானம் இருக்கணும் பிள்ளைகள். ஒன்றாவது, ரெண்டாவது ஒரி இருக்கணும். என்ன அப்போ ஒரி இருக்கணும், மடங்கு முளை வகை பெருக்கத்தானம் இருக்கணும், மாக்க ஜீன் இருக்கணும், அடையாளப்படுத்தி இருக்கணும். ஸோ முளை வகை பெருக்கம் செய்யும் காவியில் காணப்பட வேண்டிய 3 இயல்புகள் கேட்டால் நீங்கள் சொல்லணும் ஒரி பின்புறமடிதல் தோற்றத்தானம், ரெண்டாவது மடங்கு முளை வகை பெருக்கத்தானம், மூன்றாவது அடையாளப்படுத்திகள். இது 3 இருக்கணும். அடுத்த கதைக்கு போவோம்.